ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இந்த சூப் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது செய்யறது ரொம்ப ஈஸி. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அத்தை தான் எல்லா டிஷ்ஷும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு நான் 1 by 1 சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் சமையல் செய்யவே தெரியாது. ஏன்னா எனக்கு எங்கள் அம்மாவே எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நான் வீட்டில் லாஸ்ட்டுனாலே எனக்கு 3 சிஸ்டர்ஸு. ஸோ அவங்களும் எல்லாமே செஞ்சு முடிச்சிடுவாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு மட்டும் தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவேன். ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுட்டு நல்லா இருந்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஸோ நான் செய்கிற ஃபுட்டே நல்லா இருந்தால் மட்டும்தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவேன். நல்லா இல்லைன்னா நான் செய்கிறது நல்லா இல்லைன்னா அவங்ககிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை நல்லா சமைப்பாங்க. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபுல் டிஷ்ஷஸ் எல்லாமே நான் எங்கள் அத்தைக்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதில் இருக்க டிஷ்ஷஸ் தான் நான் உங்களுக்கு 1 by 1 போஸ்ட் பண்ண போகிறேன், வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அவங்களோட டிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே டைமில் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம லஞ்சு செய்கிறோன்னா ஒரு 12:30 தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ணுவோம். ஸோ ஒரு 1/2 hour எல்லாமே செஞ்சு முடிச்சிடுவோம். 1:30 நாங்கள் சாப்பிட்டே முடிச்சிடுவோம். ஸோ டிஷ்ஷஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் நான் கொடுக்குற டிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு புரியும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆட்டுக்கால் செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் ஒரு 10-15 பல் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, மிளகுத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சால்ட் இதெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு. ஸோ ஆட்டுக்கால் ஃபஸ்ட்டு வாங்கி வந்தோன்னா அது ஆப்பசோட்டா மாவு இருக்குது இல்லையா, அதை போட்டுட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் ஊற வச்சுடுங்க. ஸோ ஒரு 1/2 hour நல்லா ஊறணும், அப்போ தான் அந்த ஆட்டுக்கால் ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ நல்லா ஊறினதுக்கப்புறம் ஸோ அது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். அது நைஃப்பில் பேக் சைடு கொஞ்சம் தட்டையாக இருக்கும் இல்லையா, ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா தட்டையாக இருக்கும். ஸோ அதில் ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. அந்த பிளாக்காக இருக்கிறது மட்டும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. ஸோ அந்த பிளாக் எல்லாமே நல்லா போனதுக்கப்புறம் ஆட்டுக்கால் நல்லா ஒரு 4 times வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட்டுக்கால் நல்லா வேகிற வரைக்கும் ஒரு 10 விசில் போட்டு இறக்கிடணும். ஸோ விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஸோ அந்த ஆட்டுக்கால் அதில் தண்ணி அப்படியே இருக்கட்டும், அதே தண்ணியில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா ஸோ பொடி பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, ஸோ மிக்சியில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 2 பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி அது பல்ஸில் போட்டு எடுத்து வச்சுடுங்க. ஸோ அதையும் இந்த குக்கர்லேயே போட்டுருங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அதை மாதிரி போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுட்டு அதை நல்லா கலந்து விட்டுட்டு அந்த ஆட்டுக்கால் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 3 விசில் மட்டும் விட்டு இறக்கிடுங்க. ஸோ 1 time பாருங்கள், விசில் வந்ததுக்கப்புறம் ஆட்டுக்கால் நல்லா வெந்துடுச்சான்னு பாருங்கள். வெந்துனதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் தாளிக்கிறது மட்டும்தான். ஒரு பேனில் கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அந்த குக்கர் இருக்குது இல்லையா, அதே குக்கரில் தாளிச்சதை எடுத்து கொட்டிடணும். ஆட்டுக்கால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிறதுக்கு ஒரு 5 minutes முன்னாடி 1 ஸ்பூன் தனியாத்தூள், மிளகுத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எப்படி உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ மிளகுத்தூள் போட்டுட்டு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 2 நல்லா கலக்கிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிடுங்க. ஸோ இந்த ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா நீங்கள் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி தோசைக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் சாப்பாட்டு கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்டுக்கால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ஆட்டுக்கால் செஞ்சுட்டோன்னா ஒரு 4-5 இட்லி சாப்பிடுவார். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.